ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டெர்மோகாவோட ஏஹெச்ஏ விஹெச்ஏ ஜெல் ஃபார் ஆக்டிவ் ஆக்னி பற்றின ஜெல் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜெல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். அதாவது நமக்கு வந்து ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மேலே இந்த ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் டேலேருந்தே அதோட அந்த பல்ஜினஸோட வலி அண்ட் ஒரு சிலருக்கு ரெட்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதில் வந்து பஸ்டியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிரும். உங்களுக்கு ஒரு நாள் நைட்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு நிறைய ஆக்னி வந்து அடிக்கடி வரும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸாக இருக்கலாம், பிளாக் ஹெட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்டியூல் ஃபுல்லாக நிறைஞ்சு ஒரு சில பிம்பிள்ஸ் வரும், அந்த பெயினோட ஒரு சில பிம்பிள்ஸ் வந்து கட்டி மாதிரி வரும். அப்புறம் சிஸ்னி ஆக்னி, இந்த மாதிரி நிறைய ஆக்னி வெரைட்டிஸ் இருக்குது. எந்த வகையான ஆக்னி அப்படின்னாலும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையோ இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையோ இல்லை ஸ்ட்ரெஸ்னாலையோ இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி எந்த ரீசனுக்கு வேணாலுமே பிம்பிள்ஸ் வரும். ஸோ அது எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைடு இது மூணுமே வந்துருக்கு. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பேராபென் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் பேக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 499. பட் ஆன்லைனில் கம்மியாக வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஆக்னி வருது இல்லை பிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக உங்களுக்கு ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே கிளம்புவோம், இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்னா தான் நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கும் போது ஒரு பிம்பிள்ஸ் வந்து வரும். ஸோ அது நமக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டிங்காக இருக்கும். அண்ட் இல்லைன்னா நம்ம ஃபேஸில் ஒரு முக்கியமான பிளேஸில் சின்னில் இல்லை நெத்திக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அண்ட் அடிக்கடி பிம்பிள்ஸ் வரவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து சிலருக்கு வந்து இருக்கும், ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பாட் வந்து விழுந்துரும், இல்லைன்னா குழி விழுந்துரும். ஸோ அந்த பிம்பிள்ஸ் சிலர் வந்து நோண்டுவாங்க, குழி விழுந்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டீனேஜில் வர பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபேஸோட அந்த இதவே வந்து டேமேஜ் பண்ணிடும், அந்த போஸ் எல்லாம். ஸோ நம்ம ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜெல் வந்து உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏஹெச்ஏ இருக்குது, பிஹெச்ஏ இருக்குது. ஸோ அது எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு அது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்காது. உங்களுக்கு இது மினிமைசஸ் போர்ஸ் அண்ட் உங்களோட ஃபைன் லைன்ஸையுமே வந்து சரி பண்ணும். அண்ட் பிளிமிஷஸையும் கிளியர் பண்ணும், அந்த ஆக்னியும் சரி பண்ணும். உங்கள் ஃபேஸை வந்து ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகி இன்னொரு பிம்பிள்ஸ் வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிம்பிள்ஸ் சரியானது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு பிம்பிள்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அந்த பிம்பிள்ஸை விட்டுட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த ஒரு பிம்பிளை நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து 2-3 பிம்பிள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்கும், நம்ம தொடும்போது, வேறு இடத்துல கை வைக்கும்போது. ஸோ அதில் பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படியுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இனிஷியலாகவே வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சருக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். எவ்ரிடே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்டு அப்புறம் காலையில் இப்படி ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்தே உங்களுக்கு அந்த பிம்பிளோட அந்த ஸ்வெல்லிங்கில் வந்து ரிடக்ஷன் வரும். அப்புறம் நிறைய பிளாக் ஹெட்ஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு வந்துகிட்டே இருக்கும், நோஸ் மேலே ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணுறது மூலமாக அதையுமே நீங்கள் வராமல் தடுக்க முடியும். தேங்க்யூ.